ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு vlog வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த vlog வந்து நான் ஆகஸ்ட் 15 அன்றைக்கி தான் எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப பெரிய வீடியோவாக எடுக்கல, ஷார்ட்டாக வந்து ஒரு 2-3 மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா நான் எனக்கு டிராயிங் வரைகிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ ஆகஸ்ட் 15க்காக இந்த டிராயிங்ஸ் எல்லாமே நான் வரைஞ்சேன். இந்த டிராயிங் வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் காலையில் டிஃபனுக்கு வந்து கோதுமை ரொட்டி தான் செய்கிறேன். ஸோ கோதுமை ரொட்டி வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய், மல்லி, கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு, உப்பு, மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் வந்து பச்சையாக நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை அரைச்சி எடுத்து அந்த பேஸ்ட்டை வந்து கோதுமை மாவில் சேர்த்து இந்த மாதிரி வந்து அடை தட்டுறதுக்கான மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுருங்க. ரொட்டி வந்து ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். கோதுமை ரொட்டி இது பேர். இப்போ பாருங்கள், மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாவு ரெடி ஆனதுக்கப்புறம் ஒரு பவுலில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம கையில் தான் டைரெக்டாக வந்து தோசைக்கல்லில் தட்ட போகிறோம். ஸோ சூடாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் தண்ணி தொட்டு தொட்டு தட்டினோம் அப்படின்னா சூடாக இருக்காது. இப்போ கல்லை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. பண்ணினதுக்கப்புறம் ஒரு கரண்டி மாவு எடுத்துகிட்டு இப்படி கையை வந்து தண்ணியில் நனைச்சிட்டு அப்படியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா சன்னமாக வந்து உங்களுக்கு மொத்தமாக வேணும்னா மொத்தமாக தட்டிக்கலாம். இல்லை நல்லா மெலிசாக வேணும், சன்னமாக வேணும் அப்படின்னா இப்படி தண்ணி தொட்டு தொட்டு அந்த சூடு தாங்கிறதுக்காக தான் தண்ணி தொட்டுக்கிறது. தண்ணி தொட்டு தொட்டு இப்படி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா கோதுமை ரொட்டி வந்து சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து வெங்காயம், பூண்டு இதெல்லாமே நம்ம பச்சையாக அரைச்சி போட்டிருக்கிறதுனால ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். இது வந்து ரொம்பவே உடம்புக்கும் வந்து ஹெல்தி. ஸோ இப்போ பாருங்கள், அடை தட்டியாச்சு. இப்போ வந்து இதுக்கு ஒரு ஸ்பூன் வந்து நல்லா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக விட்டு எடுக்கணும். இப்போ பாருங்கள், நான் 2 கல்லுமே வச்சு நான் தட்டியிருக்கேன். ஏன்னா காலையில் வந்து குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பசி ஆகிடுச்சு. ஸோ நான் 2 கல் வச்சு தட்டியிருக்கேன். இந்த மாதிரி ரொட்டி வந்து உங்கள் வீட்டில் யார் யார் வீட்டிலலாம் நீங்கள் செய்வீங்க அப்படிங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சுதந்திர தினத்துக்கு உங்கள் வீட்டு குழந்தைங்களாம் என்னென்ன மாதிரி டிராயிங்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், காலையில் டிஃபனுக்கு வந்து ரொட்டி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து இந்த ரொட்டிக்கு ப்ளைனாகவே தொட்டு சாப்பிட்லாம், அப்படியே சாப்பிட்லாம். ஏன்னா அதுலேயே காரமெல்லாம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறதுனால ப்ளைனாகவே சாப்பிட்லாம். அப்படி இல்லை அப்படின்னா தேங்காய் சட்னி காம்பினேஷனோட சாப்பிட்டுக்கலாம். நான் தேங்காய் சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ இந்த கோதுமை ரொட்டியும் தேங்காய் சட்னியும் வச்சு நாங்கள் காலையில் டிஃபனை வந்து சூப்பராகவே ஹெல்த்தியாகவே முடிச்சாச்சு. இப்போ இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி பாப்பாவுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக வெளியே கூப்பிட்ருந்தாங்க. அவள் கையில் ஸ்கூலுக்கெல்லாம் வந்து மெஹந்தி போடுறது வந்து அலௌடு கிடையாது. ஸோ எனக்கு வந்து மருதாணி மாதிரி ஏதாவது வச்சு விடுங்கம்மா, ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்லேயே ஒரு இன்ஸ்டன்ட் மெஹந்தி மாதிரி நான் ரெடி பண்ணேன். அது எப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம நெத்திக்கு வைக்கிற குங்குமம் இருக்கும் இல்லையா, அந்த குங்குமம் ஒரு 1/2 மூடி லெமன் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து குங்குமம் வந்து எடுத்து அந்த பவுலில் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ரெட் கலர் குங்குமம்னாலும் சரி, அது வச்சா இன்னும் நல்லா இருக்கும். அப்படி இல்லை மெரூன் குங்குமம்னாலும் சரி, ஏதோ ஒரு குங்குமம் நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வந்து நம்ம எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு 2 ஸ்பூன் வந்து நான் குங்குமம் சேர்த்துட்டேன். இப்போ இந்த 1/2 மூடி லெமனை வந்து அதில் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இது வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டான மெஹந்தி தான். ஏன்னா கொஞ்ச நேரம் தான் இருக்கும். இப்போ ஒரு டக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் போகணும், இல்லை ஒரு பரதநாட்டியம் கிளாஸ்லாம் போகிறவங்கலாம் பார்த்திங்கன்னா கையில் வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து மெஹந்தி வச்சு அது காயிற அளவு வரைக்கும் டைம் இருக்காது. ஸோ இன்ஸ்டண்ட்டாக வந்து இந்த மாதிரி தான் வச்சுப்பாங்க. சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நிறையா வாட்டி நாங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து என் பொண்ணுக்கும் இன்றைக்கி வச்சு விடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த இதை வந்து நான் இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்தேன். இதை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த லெமனை வந்து நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா பிழிஞ்சு விட்டு நல்லா கலந்து எடுத்துக்கணும். இப்போலாம் வந்து மருதாணிங்கிறதே வந்து எல்லாம் மறந்து போயிட்டாங்க. நம்ம அப்போல்லாம் வந்து மருதாணி வச்சுப்போம், ரொம்பவே வந்து நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போலாம் மருதாணிங்கிற ஒரு விஷயமே வந்து மறந்து போச்சு. அது இருக்குதா இல்லையான்னு கூட நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இப்போலாம் வந்து இந்த மெஹந்தி கோனு, இந்த மாதிரி கெமிக்கல் கலந்த ஐட்டம்ஸ் இது மாதிரி தான் எல்லாம் வாங்கி வச்சுக்கிறாங்களோ ஒழிய, இந்த மருதாணியெல்லாம் வந்து ரொம்ப மறந்தே போச்சு. யார் வீட்டிலலாம் மருதாணி செடி இருக்குது, இன்னமும் யாரெல்லாம் மருதாணி வச்சுப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இது வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு வந்து கையில் வந்து இந்த மாதிரி அதை தொட்டு தொட்டு கையில் இந்த மாதிரி வந்து வச்சு விட்டுருங்க. இப்போ பாருங்கள் நான் எப்படி வைக்கிறேன்னு.
குழந்தைங்க ஸ்கூலில் வந்து இப்போல்லாம் இதெல்லாம் அலௌடு இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க ரொம்பவே இதெல்லாம் மிஸ் பண்ணுறாங்க. மெஹந்தி வச்சுக்கிறது, பேங்கிள்ஸ் போட்டுக்கிறது, ஃப்ளவர் வச்சுக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்பவே அவங்க மிஸ் பண்ணுறாங்க. நாங்களாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது ஸ்கூலுக்கு வந்து ரெகுலராக வந்து பூ வச்சுட்டு போவோம். மருதாணி எப்போவுமே வீட்டில் மருதாணி செடி இருக்கும். 2 வாரத்துக்கு ஒருக்க 3 வாரத்துக்கு ஒருக்க மருதாணி அரைச்சி கையில் வச்சுட்டு போவோம். அதெல்லாம் வந்து ஒரு ஸ்வீட்டான மெமரிஸ். பட் இப்போ இருக்கிற குழந்தைங்க வந்து அதெல்லாம் வந்து ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்க. நீங்கள் சுதந்திர தினத்தன்னைக்கு எங்கெங்கெல்லாம் வெளியே போனீங்க, அந்த டேவை வந்து எப்படியெல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணுனீங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து என் கூட ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் வந்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ட்ராயிங்ஸ் எல்லாம் வரைகிறதுக்கு சொல்லி கொடுத்தேன். இண்டிபெண்டன்ஸ் டே ட்ராயிங்ஸ் எல்லாம் வந்து வரைகிறதுக்கு சொல்லி கொடுத்தேன். அப்புறம் இந்த ஃப்ளாகு கொடி ஏற்றுறது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து டிவியில் போட்டு காமிச்சேன். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து இந்த டேவை வந்து கொண்டு போனோம். நீங்கள் எப்படியெல்லாம் அந்த டேக்கு எங்கெல்லாம் வெளியே போனீங்க, கொடி ஏற்றுற இடத்துக்கு போனீங்களா என்ன அப்படிங்கிறத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பொண்ணுங்களுக்கு இந்த மேக்கப் பண்ணிக்கிறது, மருதாணி வச்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்து ரொம்பவே வந்து பொறுமை ஜாஸ்தி. ஸோ என் பொண்ணு வந்து இப்படி நான் பொறுமையாக வச்சு விடுற வரைக்கும் அமைதியாக உட்காந்துருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அமைதியாக உட்காந்து இங்கே வைங்க அங்கே வைங்கன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் எடுத்துகிட்டு அதில் வந்து இப்படி டாட்டாக வச்சுட்டேன். பார்க்குறதுக்கே இப்போ பாருங்கள் கை ரொம்ப சூப்பராக இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு இதுதான் அழகு தான். ஸோ இதெல்லாம் வந்து வச்சு குழந்தைங்களுக்கு வச்சு நீங்கள் அழகு பாருங்கள். மெஹந்திலாம் போட்டிங்க அப்படின்னா அது ரொம்ப நேரம் ஆகும் காயறதுக்கு. அது வரைக்கும் குழந்தைங்களுக்கு அந்த பொறுமை இருக்காது. ஸோ இது வந்து இன்ஸ்டண்ட்டாக இப்படி கொஞ்சம் நேரம் வச்சுட்டு போய் கழுவுனிங்கன்னா நல்லா ரெட்டாக இருக்கும் கை. ஸோ அது மாதிரி கூட நாம் வந்து குழந்தைங்களுக்கு பண்ணிவிட்டால் அவங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அதனால தான் வந்து நான் இந்த மாதிரி அவங்களுக்கு பண்ணிவிட்டேன். நீங்களும் இந்த இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கையில் வச்சு விடுங்க. அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. மெஹந்தியும் வந்து நான் நிறைய வீடியோஸ் வந்து என்னோடய சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் மெஹந்தியும் நிறையா போடுவேன். ஸோ என்னோடய மெஹந்தி வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நான் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் மெஹந்தி வீடியோஸ்னே வந்து ஒரு ப்ளேலிஸ்ட் போட்டு வச்சுருக்கேன். அதில் போனீங்கன்னா நான் மெஹந்தி போட்ட எல்லா வீடியோவும் அதில் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு நான் எப்படி மெஹந்தி போடுறேன், என்னோடய டிசைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீட்டில் ஃப்ரீ டைமில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணுவீங்க? நான் வந்து ட்ராயிங் பண்ணுவேன், மெஹந்தி போடுவேன். இந்த மாதிரி வீடை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் செய்வேன். நீங்கள் வீட்டில் ஃப்ரீ டைமில் என்னென்னலாம் பண்ணுவீங்க அப்படிங்கிறத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா தான் நான் ரெகுலராக போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அதனால் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஃபைனலாக வந்து ஒரு கைக்கு வச்சு முடிச்சாச்சு. ஸோ இதே மாதிரியே பாப்பாவுக்கு இன்னொரு கைக்கும் வச்சு விடுவேன். இப்படி வச்சுக்கிட்டதில் அவங்களுக்கு வந்து ரொம்பவே ஹாப்பி ஆகிடுச்சு. பாருங்கள், குழந்தையோட கையில் வந்து இந்த மாதிரி மெஹந்தி பார்க்கும்போது பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ பாருங்கள், இதே மாதிரியே 2 கைக்கும் வச்சு முடிச்சாச்சு. ஸோ ஃபைனலி வந்து அவங்க ஹாப்பி ஆகிட்டாங்க. இது கொஞ்ச நேரம் தான் இருக்கும், ஒரு ஹாஃப் டே தான் இருக்கும். இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், அவங்க ஆசைப்பட்ட மாதிரி கையில் வந்து நல்லா செவக்க வச்சுக்கிட்டாங்களேன்னு ஒரு சந்தோஷம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.